அவர் கூட காவல் காக்கிறதுக்கு அவ்வளோ பேர் வருவாங்க. பார்த்தா வரையும் அந்த கருடனும் கரெக்டாக அந்த 5:30 மணிக்கு அந்த கருடன் கட்ட முடியும். இதெல்லாம் வந்து தலைமுறையாக ஆண்டாண்டு காலமாக ஐயப்பன் அங்கே தோன்றதுலேருந்து இதுதான். இப்போ பாருங்கள், இப்போ தங்க 18 படியில் கொண்டு போகிறாங்க. அப்போல்லாம் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 18 படி அந்த கல் தான். கல்லும் முள்ளும் காட்டில் மெல்லியும் மழை பெய்யும், திடீர்னு மழை பெய்யும், அதுலேயும் ஒதுங்க கூட முடியாது நீங்கள், ஏன்னா ஓப்பன் தானே எல்லாமே உங்களுக்கு. அதுதான் இந்த ஒரு எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு பெரிய ஒரு மகோன்னதம் இந்த ஐயப்பனுக்கு. என்னென்னா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் நீ என்னை வந்து பார்க்கணுன்ற வழிவகுக்கப்பட்ட அறிவியல் ரீதியாக நம்மை மனிதனை புனிதமாக்கும் ஒரு வைபவம் தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. எகெயின் நான் சொன்ன மாதிரி சயின்டிஃபிக்காக அவங்கள நீங்கள் வந்து அழகாக அந்த ரெவர்பரேஷன் ஃபிசிக்ஸ், இது எகெயின் நியூட்டன்ஸ் தேர்ட் லா தான், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் சைமல்டேனியஸ் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அதே தான் இது. நம்மளுடைய எதிர்வினையை உடம்புக்கு சுத்தமாக்குறதும் எப்படி அது நம்மளை வந்து கேரி ஓவர் பண்ணி போகிறது தான் இந்த விரதத்தை ரீஜெனரேட் பண்ணிக்கிற மாதிரி நம்மள. எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் நிறைய தடவை போயிருந்திருப்பீங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து உணர்வுபூர்வமாக வந்து கனெக்ட் ஆகிருக்கும், பல விஷயங்கள் வந்து ஆச்சரியமானதாக இருந்திருக்கும். அப்படி இந்த மாதிரி மகர ஜோதி நேரத்தில் போய் மறக்க முடியாத அனுபவம் உங்களோட குருசாமியோட, ஏன்னா திரு எம்.என். நம்பியார் அவர்களோட நீங்கள் வந்து நிறைய பயணிச்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் வந்து என்னால் இதை வந்து மறக்கவே முடியாத ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு ஏதாவது நடந்தது? நிறைய இருக்குங்க. எங்கள் நம்பியார் சாமி குரூப்பில் நம்ம பிஆர் சுந்தரம்னு ஒரு கேமராமேன் இருந்தார். அவர் வந்து ரொம்ப வயது மூப்பாயிடுது. ஜென்ரலாகவே எல்லோரும் சொல்லுவாங்க, நாங்கள் சுபாஷ் மணிபாரதியுமே விளையாட்டுக்கு நாங்கள் சொல்லுவோம், நம்ம நல்ல தரிசனம் கிடச்சிரும், ஐயப்பா சுவாமி ஐயப்பா ரொம்ப நன்றி ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருவோம் நாங்கள். அப்போ பேச்சு நடுவில் பேசுகிறது எப்படி இந்த வருஷம் மலை யாத்திரைன்னு பிளான் பண்ணோம். அப்போ பிளான் பண்ணுவோம்லாம் ஐயப்பன் உத்தரவட்டம் பார்க்கலான்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அந்த கார்த்திகை 1 வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வைப்ரேஷன் கால் ஆட்டோமேட்டிக்காக கழுத்தை நோக்கி மாலை போயிடும். அந்த மாலை தேடும், எங்கள் கழுத்து வந்து மாலையை நோக்கி தேடும். வீரமணி சோமவர்கள் பெரியப்பா அவர்கள் வந்து நாங்கள் மலைக்கு போகும்போது சொல்லு சுபாஷ், அந்த பாதி மலை நாங்கள் தாண்டிட்டோம். அப்போவே அவருக்கு ஒரு இது நடந்து ஒரு 10 ஆண்டுகள் இருக்கும். அவருக்கு அப்போ ஒரு 80 வயது இருக்கும். ஆனால் அப்போவே 80 வயசுங்க. பக்தி இந்த இன்சிடென்ட் கேளுங்க, அப்படியே மயிர் கூச்சரி. ஐயப்பன் மேலே இந்த பக்தி, அவர் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்துடுவார். எங்களுக்கு முன்னாடி அவர் தான் ரெடியாக இருப்பார். மாலை போட்டுக்கிறதுலேருந்து எல்லா விதத்துலேயும் கிளம்புறதுலேருந்து மலை கிளம்புறதுலேருந்து கிளம்பி போகும்போது பாதி மலை தாண்டிட்டோம். பாதி மலை தாண்டும்போது அவர் சுவாமி ஈஸ்வரப்பான்னு சொல்லிகிட்டே போகும்போது அந்த உத்வேகத்தில் திரும்பும்போது அவர் அறியாமல் அந்த வயது மூப்பினால் மயங்கி விழுந்துட்டார். உடனே பக்கத்தில் இருந்த ஒரு டிஸ்பென்சரியில் நாங்கள் அவரை வந்து சேர்த்துட்டு டாக்டர் சொன்னாங்க, இதுக்கு மேலே இவர் கண்டினியூ பண்ணக்கூடாது, திருப்பி கீழே இறங்கிடுங்க, கீழே இதை விட ஃபெசிலிட்டிஸ் உள்ள ஒரு மருத்துவமனை இருக்குது, அங்கே வந்து ஒரு 3 to 4 hours அப்சர்வேஷனில் அவர் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் யாத்திரை கண்டினியூ பண்ணுறதை பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. உடனே எங்களுக்கெல்லாம் ஒரு மனசு, என்னடா அது பாதி மலை, ஏன்னா நாங்கள் ஒரு தரிசனம் பண்ணணுங்கிற ஒரு உத்வேகத்தில் போகும்போது இப்படி ஆயிடுத்தே சோதனை பண்ணுறானே ஐயப்பன், என்னடா அது சோதனையாக இருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்கும்போது நாங்கள் 4 பேர் சோமு சுவாமியோட நாங்கள் 3 பேரும் இறங்கிட்டோம். ஒரு 20 பேர் போனோம். சரி, மற்றவங்களாம் இதனால் தடைப்படக்கூடாது, அவங்க போய் தரிசனம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கிட்டோம். இது எதுக்கு சொல்லணும்னா, சோதனையை கொடுத்து கடைசியில் ஐயப்பன் வந்து ஒரு திவ்ய தரிசனத்தை எப்படி கொடுத்தாங்கிறது எங்களுக்கு ஒரு அனுபவம். மயிர் கூச்சல் இருக்குது. அவருக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இறங்கி இல்லை நான் மேலே ஏறுவேன், இல்லை டாக்டர் சொல்லியிருக்காங்க நீங்கள் 4 hours அப்சர்வேஷன் இருக்கணும்னு சொல்லி கீழே வந்துட்டோம். பம்பையில் ஒரு பெரிய மருத்துவமனையில் இருக்கார் அவர். டாக்டர்ஸ் வந்து பார்க்குறாங்க. அப்போ யார் என்னன்னு கேட்கும்போது இவர் தான் அந்த மாதிரி பள்ளிக்கிட்டு சபரிமலைக்கு பாடல் எழுதணும். அவங்களுக்கு டாக்டர்ஸ்க்கெலாம் உதவி, ஐயோ இந்த பாட்டு நாங்கள் கேட்போமே அப்படின்னு சொல்லும்போது இவர் பாட ஆரம்பிச்சிட்டார் 1 hourல. டாக்டர்ஸ்க்கே சர்ப்ரைஸ். அவரோட இசிஜியில் சம் ப்ராப்ளம் இருந்தது. அப்சர்வேஷனில் இருக்கிறவர் 1 hourல ஐயப்பன் பார்க்க முடியும். அவங்களாம் வந்து கேட்கும்போது 1.5 மணி நேரத்தில் அவர் பாடல்களை பாடின்னு இருக்கார். டாக்டர்ஸுக்கு ஒன்றுமே என்ன சார் இது மிராக்கலாக இருக்குது, நாங்கள் இதை எதிர்பார்க்கலன்னு. அது என்ன ஒரு பியூட்டினா, நாங்கள் இங்கே எல்லா இசை நிகழ்ச்சியும் முடித்து சபரிமலையில் வருஷம் பக்தி இசை நிகழ்ச்சியும் முடிப்போம். அங்கே தான் முடிப்போம் நாங்கள். எங்களுடைய ஐயப்பன் நிறைவாக ஐயப்பனுக்கு அங்கே பாடல் ஒலியில் அவர் கடன்னு ஏறிட்டாருங்க மலைக்கு. அவருக்கு இருமுடி வச்சுட்டு எனக்கு ஒன்றும் இல்லைப்பா வாங்க போகலாம். என்னாச்சுன்னா அப்புறம் அந்த டாக்டர்ஸ்லாம் மனம் குளிர்ந்து இவரோட நாங்களும் வரணும் மலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அவங்களும் மலைக்கு வந்தாங்க. அது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு மறக்கவே முடியாத ஒரு இன்சிடென்ட். அது எங்களை கூட்டின்னு போய் அந்த டாக்டர்ஸோடு எங்களை கூட்டின்னு போய் அந்த சோமு சாமியை கூட்டின்னு போய் இவர் தான் அந்த சாமியே தெரிகிறது
ஏதோ ஐயப்பன் ஜோதி வடிவிலே நமக்கு எல்லாம் காட்சி தர பாருங்கள். என்ன ஒரு மெய்சிலிருக்கும் ஒரு பரவசங்க இது. வாழ்க்கையில் வந்து இந்த தருணத்துக்காக தான் அங்கே இருக்கிற என்ன மேடம் பொன்னாபரணம் திருவாபரணம் பெட்டி வருவதை பாருங்கள். அந்த பொன்னாபரண பெட்டியை கண்டு தொட்டு வணங்கிட வாருங்கள். சுவாமிமார்களே, ஐயன்மார்களே, சுவாமிமார்களே, ஐயன்மார்களே. ஜோதி தெரியுது, மகர ஜோதி தெரியுது, ஐயப்பன் இங்கே ஜோதி தெரியுது, மகர ஜோதி தெரியுது, ஐயப்பனே ஜோதி ரூபமாய் காட்சி தரும் நேரம் இது. ஜோதி தெரியுது, மகர ஜோதி தெரியுது. பக்தர்கள் காத்திருக்கக்கூடிய அந்த மகர ஜோதி தரிசனம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இப்போ இந்த மகர ஜோதியினுடைய சிறப்புகள், ஜோதி பேரொளியாக ஐயப்பன் தரக்கூடிய அந்த காட்சி அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாங்கிறத வந்து அதனுடைய பெருமைகளை சொல்லுங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்கும்? இப்போ இந்த ஜோதி தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐயப்பனுக்கு அந்த ஆபரணங்களில் பூட்டி ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா? அப்போ வந்து ஐயப்பனுக்கு ஷோடஜ உபச்சாரத்தோட அந்த ஃபுல் தீபாராதனை எல்லாமே நடக்கும். அப்போ வந்து இந்த பந்தளத்துலேருந்து இருக்க தன்னுடைய அந்த வம்சாவளியினருக்கு வந்து ஐயப்பன் வந்து சிறப்பு தரிசனமாக இப்போ அந்த பந்தள வம்சாவளியில் அங்கே இருப்பாங்க. அவர்களுக்கு வந்து ஐயப்பன் வந்து தன்னுடைய ராஜ அலங்காரத்தோட தன்னுடைய தரிசனத்தை வந்து அவர்களுக்கு அளிப்பார்கள். அவர்கள் அளித்த பின்பு மக்கள் எல்லோரும், பக்தர்கள் எல்லோரும் திரளாக வந்து வரிசையில் நின்று ஐயப்பனை தரிசிப்பார்கள். அதுக்கு பிறகு அந்த இன்னைக்கு அந்த இன்னைக்கு ஃபுல் டே இருப்பார். எல்லாத்தையும் கடைசியில் வந்து எல்லா தரிசனமும் முடிஞ்சதுக்கப்புறம் ஹரிவராசனம் பாடி அந்த நகையெல்லாம் கட்டி ஹரிவராசனம் பாடி தான் இன்றைக்கி இன்னைக்கு கொண்டி வந்து கொஞ்சம் லேட்டாக சாத்துவாங்க ஐயப்பன். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா பக்தர்களும் அதை பார்க்கணும். ஏன்னா அந்த ஆபரணங்களை பூட்டி அந்த ஐயப்பனை அழகுபடுத்தி ஷோடஜ உபச்சாரத்தோடு ஐயப்பனுக்கு தீபாராதனை காண்பித்து, அதாவது இன்றைக்கி தான் மோஸ்ட்லி கிளைமேக்ஸ்ன்ற மாதிரி நாளையிலேருந்து படி பூஜை ஆரம்பிச்சிருவாங்க. அந்த 18 படிகளுக்கும் பூஜை நடக்கும். ஜோதி முடிஞ்சு தான் அந்த ஐயப்பன் படி பூஜை ஆரம்பிப்பாங்க. அந்த படி பூஜை ஆரம்பிக்கும் போது அந்த படியில் ஏற விட மாட்டாங்க யாரையுமே. ஏன்னா வந்து அப்போ அந்த படிகளை சுத்தமாக க்ளீன் பண்ணி ஒவ்வொரு படிகளும் ஒவ்வொரு தாத்பரியத்தை கொண்டது. அதை மற்றொரு தருணத்தில் நம்ம அதை பார்ப்போம். இந்த ஜோதியோட வைபவம், இந்த ஜோதி தரிசனம், ஜோதி வடிவாக காட்சி முடித்த உடனே ஐயப்பனுக்கு வந்து இந்த பூஜைகள் வந்து அங்கே தொடர்ந்து நடக்கும். ஐயப்பனுக்கு நடந்து இந்த ராஜ அலங்காரத்தில் வந்து ஐயப்பன் நமக்கு வந்து ஆபரணத்தோடு நமக்கு காட்சி தருவார். அந்த பந்தள வம்சாவளியினருக்கு தரிசனம் கொடுத்த பின்பு எல்லா சாய்மார்களும் ஐயப்பனை தரிசனம் செய்வார்கள். பொதுவாக வந்து இறைவனை வந்து நம்ம வந்து உணர்றதுக்கான ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வடிவம் அப்படிங்கிறது ஜோதி வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு கோவில்களுக்கு போனாலும் வந்து மனசில் ஒரு விஷயத்தை நினச்சா அதை வந்து ஜோதி வடிவமாக பார்க்கும் பொழுது அதுக்கான பலன் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ஐயப்பனுக்கும் அந்த ஜோதி வடிவிற்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி, அந்த இதுக்கு முன்னாடி ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு அப்படிங்கிறத ஏதாவது சுருக்கமாக சொல்ல முடியுமா? அதுதாங்க, அதாவது இப்போ நம்ம கார்த்திகை தீபம் பார்க்குறோம். எப்படி அண்ணாமலையார் வந்து ஜோதி பிழம்பா காட்சி தர்றாரு பார்த்தீங்களா? அங்கேயே பாருங்க கனெக்டிவிட்டி. அதாவது ஹரிகரன் ஈண்டெடுத்த சங்கமத்தில் பிறந்த இந்த பாலகனுக்கு இது ஐயப்பன் சொன்ன ஒரு தத்துவம். அதாவது பூதநாத மகாத்மியத்தை சொன்னது என்னென்னா, இந்த ஐயப்பனுடைய அவதாரமாக நான் இருக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய பக்தர்களுக்கு ஜோதி வடிவிலே நான் சங்கராந்தி என்று காட்சி தருவேன். அன்றைக்கி வந்து நீங்கள் அதான் இப்போ சொன்ன பதிலாக பந்தல அப்பா அம்மா கொடுத்த சத்தியம் என்னென்னா, அன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து உங்களுக்கு பையனாக இருப்பேன், ஆபரணத்தை பூட்டி நான் வந்து உங்களுக்கு காட்சி அளிப்பேன். அதே நேரத்தில் என்னுடைய பக்தர்களுக்கு நான் ஜோதி வடிவாக இருந்து அவங்கள நான் காட்சி தந்து அவங்கள நான் பார்த்துப்பேன். அதுதான் இதெல்லாம் ஐயப்பன் கூறிய சத்தியமான, அவர் கூறியதாக தான் சொன்னது ஐதீகம். ஆக்சுவலாக இது வந்து ஐயப்பன் வந்து இன்றைக்கி ஒரு நாள் ஜோதியாக இருந்து நமக்கெல்லாம் காட்சி தர்றாரு. ஜோதி என்பது என்னங்க? நம்மளுடைய ஒரு உலக்கார்ந்த வாழ்க்கையின் இருள் நீக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒளியை கொடுப்பது தான் ஜோதி. அதுதான் ஐயப்பன் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து மக்களுடைய இருள்களையும் நீக்கி ஒரு ஒளியாக என்றும் நம்மை காக்கிறார் என்பதுதான் இந்த மகர ஜோதியின் ஐதீகம். ரைட். நான் இவ்வளவு நேரம் வந்து ஐயப்பனுடைய அந்த மகர ஜோதி தரிசனம், ஐயப்ப மலையினுடைய சிறப்புகள், பக்தர்கள் எப்படிலாம் வந்து அவரை வந்து தங்களோட தொடர்பு படுத்திக்க முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து எங்களோட நேரலையில் பகிர்ந்து கொண்டு இருந்திருக்கீங்க. நிறைய பாடல்கள் மூலமாக அதை தத்ரூபமாக சொல்லியிருந்திருக்கீங்க. இந்த பாடல்களோட முத்தாய்ப்பாக நான் ஏற்கனவே முதல்ல நம்ம ஆரம்பித்தோம் தேசிய கீதம் ஐயப்பனுடைய பள்ளிக்கட்டு. இது நிறைவு செய்யும் விதமாக பள்ளிக்கட்டு ஒரு சிறிய இதோடு நம்ம இந்த
பக்தர்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு விருப்பப்படுறோம். ஏன்னா நியூஸ் 18 தொலைக்காட்சி இவ்வளோ ஸ்ரத்தை எடுத்து நீங்கள் இந்த மகரஜோதி ஒளிபரப்பை செய்யும் பொழுது இந்த பாடலோடு அந்த பாடலை பாடிய கந்தர்வ கான ஜோதி தந்தையார் வீரமணிசாமி அவர்களுக்கும் முத்தாய்ப்பாக உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மகானினுடைய பெரியப்பா சோமு அவர்களுக்கும் காணிக்கையாக, எல்லா ஐயப்ப பக்தர்களுக்கும் காணிக்கையாக மீண்டும் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலை